தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை பிரச்சனை நிமித்தம், இல்லை நம்மளை யாருமே விசாரிக்க ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, தேய்ச்சிருக்க ஆள் இல்லை, நான் அந்த காரியத்தில் எப்படி மீண்டு வருவேன்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை நான் அந்த காரியத்தில் எவ்வளோ தான் நான் முயற்சி பண்ணாலும் நான் தோல்வி அடைஞ்சு கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? தேவன் இந்த வேலைன்னு சொல்கிறாங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆமீன். அவர் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? ஆமீன். தேவ பலனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. காண்டாமத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிற தேவன். இப்படிப்பட்ட பலனை ஆமீன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமீன் சொல்லி ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாமா? இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய பலத்தினால் இடை கட்டுகிறார். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.